ஆரம்ப பள்ளிகளில் சமய பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அடியனுடைய தார்மீக பொறுப்பாக நான் பார்க்கின்றேன். அதே வேளையில் இளைஞர்கள் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துதல், சமூக நல பிரச்சனைகள் இவை அனைத்தையும் களைவதற்கும் இந்த வேளையில் நாம் அது இலக்காக கொண்டிருக்கின்றோம். தேசிய பேரவை, மாநில பேரவை, வட்டார பேரவை, அதுதான் அந்த மூன்று கைகள் இணைந்து நம்ம செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தில் அதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு தரப்பு ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு சங்கத்தை தப்பான ஒரு பாதைக்கு போயிடக்கூடாது, தப்பான கையில் சங்கம் போயிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கம்தான். ஸோ 77 வயசு போட்டி போடும் பொழுது எனக்கு 62 வயசு 61 வயசு தானே ஆகுது. நான் ஏன் போட்டி போடக்கூடாது? எனக்கு திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ் வாழ்க. நமச்சிவாய். ஓகே, அதாவது இன்று நமக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. அந்த வேட்புமனு தாக்கலில் காலை 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெற்றது. அதாவது நாகா நாகாவுடைய நிறுவனம் அவர் தான் இன்னைக்கு தலைமை பொறுப்பெடுத்து நம்முடைய வழி நடத்தியிருந்தார். நம்முடைய தேர்தலுக்கான நடைபெற்ற மனுவுக்கெல்லாம் அவர் தான் பரிசீலனை பண்ணி எல்லாம் செய்தது. 21 வேட்பாளர்கள், அதில் ஒரு வேட்பாளர் தன்னை வாபஸ் பெற்றுக்கொண்டார். அப்போ 20 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 2 அணிகளாக போட்டி நடைபெற இருக்கின்றது. ஒன்று அடியன் தலைமையில் வெற்றி என்ற, அதாவது முன்னேற்றுவோம் என்ற அடிப்படையில் நாங்கள் முன்னெடுத்து செய்வதற்கு என்னுடன் 10 வேட்பாளர்கள் களமிறக்க இருக்கின்றோம். அதில் வேட்பாளர் பெயரை அடியன் அப்புறம் உங்களுக்கு தெரியப்படுத்துறது சொல்லிடலாம் நினைக்கிறேன். குறிப்பாக ஐயா டாக்டர் ஆனந்த் கோபி சிவாச்சாரி அவர்கள், தொண்டர்மாமணி இரா பெருமாள் அவர்கள், தொண்டர்மணி சுஜித்ரா அம்மா இருக்கிறாங்க இங்கே. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய அடியன் தங்க கணேசன், டத்தோ மோகன் ஷான் அவர்கள் இருக்கின்றார்கள். ஐயா சுகுமாரன். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஐயா சதீஷ் இளைஞர் மலாக்காவில் இருந்து வந்திருக்கின்றார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தினகரன், அவரும் இளைஞர். அதுக்கு அடுத்து நம்முடைய ஐயா தினகரன் ஹரிதாசன் கிடா. மொத்தம் 10 நபர்கள், ரவிச்சந்திரன், விலாயா, மொத்தம் 10 உறுப்பினர்கள் போட்டியிட எங்களுடைய அணியில் களமிறங்க இருக்கின்றோம். எங்களுடைய நோக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா அடியனுடைய மேனிஃபெஸ்டோ, அதாவது என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சில திட்டங்கள்லாம் வச்சுருக்கிறோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கடந்த 3 ஆண்டுகளில் செய்த ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும் நான் அடியன் குறிப்பிட விரும்புகின்றேன். அருமையான திருமுறை மாநாடு ஏற்பாடு செய்திருந்தோம். அதுக்கடுத்து ஆலய மாநாடு 2 மாநாடுகள் கூட்டியிருந்தோம். சமய ஆசிரியர்களுக்கு இலவச சமய பாடத்திட்டகம் அடியன் தலைமையில் இதெல்லாம் செய்யப்பட்டது. நிதி திரட்டும் விருந்து நிகழ்வு நடைபெற்றது. மாநில பேரவைகளுக்கு, அதாவது இதுகாரும் நேரடியாக பிரதமர் துறையிலிருந்து நிதி மாநில பேரவைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமுறை ஓதும் விழாவிற்கு, அதே போல் தேசியத்துக்கும் ஒதுக்கப்பட்டது. ஆக அது மாத்திரமல்ல, உண்மையாக சேவை செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், அனைத்து இயக்க சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் நம்ம சிறப்புலாம் செய்திருந்தோம். அதோடு அரசு சார்பற்ற இயக்கங்கள், அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் நல்ல ஒரு ஒத்துழைப்போடு நம்ம செயல்பட்டு கொண்டு இருந்தோம். ஆக இதெல்லாம் நடைபெற்றது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஒற்றுமை என்ற அடிப்படையில் நாங்கள் இப்போவும் ஒற்றுமையாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். நாட்டில் இருக்கின்ற இந்து மதத்தையும் கோயில்களையும் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு மனுஷ இந்து சங்கத்துக்கு உண்டு. அதை முன்னெடுக்க வேண்டி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் இளைஞர்கள் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துதல், சமூக நல பிரச்சனைகள் இவை அனைத்தையும் களைவதற்கும் இந்த வேளையில் நாம் அது இலக்காக கொண்டிருக்கின்றோம். அதோடு சமய கல்வியை ஊக்குவித்தல், இதுதான் முதல்ல நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சமய கல்வி குறிப்பாக ஆரம்ப பள்ளிகளில் சமய பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் அடியனுடைய தார்மீக பொறுப்பாக நான் பார்க்கின்றேன். சற்று முன்பு சொன்னது போல அரசு சார் அமைப்பு கூட மீண்டும் நல்ல ஒரு உறவை வளர்க்க வேண்டும். இதில் நாங்கள் 10 விஷயங்களை நிறுத்தி இருக்கின்றேன். 10 விஷயங்கள் அப்படின்னா, எங்களுடைய இந்த 3 ஆண்டுகளில் அடியன் செய்ய முடியாத 4 விஷயங்கள் இருக்குதுங்க. அதை மீண்டும் நிலைநிறுத்தி அதை நம்ம தொடர்ந்து செய்வதற்கு பார்த்திங்கன்னா ஆத்மா அறவாரியம் மற்றும் கோபிசான், அதாவது கோப்ராசி மலேசிய இந்து சங்கத்துடைய அது சீரமைப்பு செய்யப்பட வேண்டும். அதற்கு தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்.
சொல்றேன்னா, எங்களுடைய வெற்றி, அதாவது நான் அடியேன் முன்னெடுக்கின்ற ஒரே விஷயம் முன்னேறுவோம் முன்னேற்றுவோம். இந்த 3 கைகள் இணையது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பேரவை, மாநில பேரவை, வட்டார பேரவை. அதுதான் அந்த 3 கைகள் இணைந்து நம்ம செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தில் அதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆக இணைந்தோமானால் நல்லது ஒரு மாற்றத்தை இந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். அதுக்கு எங்களுக்கு என்னோடு அடியின் எங்களுடைய குழுவில் டாக்டர் மோகன்சன் ஐயா வந்திருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அடியன் கருதுகின்றேன். டத்தோவே அவர்களே அவர் பேசும்போது அவர் சொல்லுவார் கண்டிப்பாக, அதாவது 2 தரப்புமே மோதினாங்க. நானும் மோதினேன், அடுத்த தரப்பும் வந்து மோதினாங்க. அவரை சந்தித்து அவரை வந்து இழுக்கிறதுக்கு அவங்க வசம் இழுப்பதற்கு டத்தோ அவர்கள் அடியனோடு தான் பயணிக்கிற விரும்புவதாக சொல்லிட்டாங்க. ஆக அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இயங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டம்பலம். தேசிய தலைவர், அது நான் இப்போ உறுதியாக சொல்கிறேன், சரிங்களா? நான் மீண்டும் தேசிய தலைவராக வளர்ந்த நோக்கம் கிடையாது. நான் மத்திய செயலுக்கு வர்றதுக்கு காரணமே இன்றைக்கி மத்திய செயலவை ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை, ஒரு தரப்பினர் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஆதிக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி தேசிய தலைவரை ஒரு நடவடிக்கை இவ்வளோ நடவடிக்கைகள் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இன்னமும் பிரச்சனை கொடுத்து பதவி போராட்டம். ஸோ எல்லா அமைப்புலேயும் போட்டின்றது இருக்குங்க. இந்து சங்கத்தில் மட்டும் போட்டி இல்லை, நீங்கள் மாய்க்காவை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் தலைமைத்துவ போட்டின்றது இருக்க தான் செய்யுது. அதனால் இந்து சங்கத்தில் இருக்கக்கூடாது என்றதுக்குள்ள சொல்கிறதுல நியாயம் இல்லை. ஆனால் இது எப்போதுமே வரக்கூடாது. இதை எப்படி கட்டுப்படணும்னா அது முறையான நிர்வாகம் இருந்து முறையாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் ஒரு 14 வருஷம் இருந்தேன். 14 வருஷம் ரொம்ப போட்டிகள் இல்லை, இருந்துச்சு. ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும், அப்புறம் 2-3 வருஷம் இருக்காது, அப்புறம் வரும். ஸோ அது சகஜம். ஸோ என்னோடய முக்கிய நோக்கமே இந்த சங்கத்தை கட்டி காக்கணும். இப்போ இருக்கக்கூடிய தங்க கணேசனுக்கு நான் ஆதரவாக இருக்கணும். ஏன்னா அந்த மத்திய செலவு 20 பேர் எடுக்கிறது தான் முடிவு. அதில் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னு சொன்னால் வீணாக போயிடும் சங்கம். ஸோ அந்த அடிப்படை நோக்கத்தில் தான் நான் வரேன். ரெண்டாவது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய செலவில் வந்து ஒரு தரப்பு ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு சங்கத்தை வந்து தப்பான ஒரு பாதைக்கு போயிடக்கூடாது, தப்பான கையில் சங்கம் போயிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கம்தான். நான் யாரையும் குறை சொல்ல வரல, ஆனால் உண்மையை சொல்கிறேன். ஒரு சங்கத்துக்கு வந்து தலைமைத்துவம் எடுக்கணும்னா அவங்களுக்குன்னு ஒரு தகுதிகள் இருக்கணும். அந்த தகுதிகள் இருக்கா இல்லைன்னு அவங்க மொதவை திரும்பி பார்க்கணும். இன்றைக்கி பார்க்கலாம், இப்போ இருக்கக்கூடிய மத்திய செயல்களில் பல இதை நீங்களாம் உங்களுக்கு ஊடக துறையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, என்ன நடக்குது, என்ன போகுது, என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் முக்கியமோ ஒழிய யார் வரா யார் போகிறான்றது முக்கியம் இல்லை. நாங்கள் இன்றைக்கி 10 பேர் சேர்ந்துக்குன்னா இங்கே என் தரப்பில் வந்து இளைஞர்கள் இருக்காங்க, மகளிர் இருக்காங்க, சமய அறிஞர்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த சங்கத்தை சிறப்பான ஒரு வழிக்கு கொண்டு போகணும். அடுத்து வந்து இந்த ஜெகநாத ஆலயம், அது வந்து உங்களுக்குலாம் தெரியும், நான் அந்த காலத்துலேருந்து அது ஒரு இந்து கல்லூரியாக மாற்றணும்னு தான் என்னோடய நோக்கம். ஆனால் இன்றைக்கி அது செயல் நடவடிக்கை போன பிற்பாடு செயல் நடவடிக்கைக்கு வரல. நிலம் இன்னும் வந்து 3 பிரிவாக பிரிஞ்சு கிடக்கு. அந்த பொறுத்தானியாலேருந்து இப்பாட்டாட்டுக்கு நேரம் மாற்றிருக்கணும். அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நான் எடுத்து நடவடிக்கை செஞ்சேன். ஆனால் அது தொடர் நடவடிக்கையாக இப்போ அந்த வந்த மத்திய சிலை உறுப்பினர்கள் வந்து அதுக்கு தொடர் நடவடிக்கை செய்யலை. என்னை ஆலோசகராக நியமித்தாங்க கடந்த ஆண்டு. நீங்கள் இதை எடுத்து செய்யுங்க, நீங்கள் ஜெகநாத ஆலயத்தை வந்து உங்கள் பொறுப்பில் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு மறு கூட்டத்திலே வந்து, ஏன்னா அந்த ஆண்டு கூட்டத்தில் சட்டத்திட்ட மாற்றத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தனால அதோடு நம்மளை திரும்பி மார்க் பண்ணிட்டாங்க. நீ முடியாது, நீ சரியாக வரமாட்ட, எங்களுக்கு கட்டுப்பட்டு நீ வரமாட்ட. எனக்கு வந்து அது கிடையாதுங்க. எனக்கு நியாயத்து பக்கம் தான் நான் நிற்பேன், நியாயத்தை பற்றி தான் பேசுவேன், நியாயமாக நடக்கணுன்றது தான் என்னோடய நோக்கம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து சங்கத்தை திரும்பி நம்ம வந்து ஒரு வழியை எடுத்து நடத்தணும்னு சொன்னால் ஒரு மாற்றம் வேண்டும். அதான் ஒரு இன்றைக்கி எல்லா இயக்கத்தையும் விட்டுட்டு போனவங்க தானே திரும்பி வர்றதுக்கு பார்க்குறாங்க. இன்றைக்கி 70-76 வயசெல்லாம் திரும்பி மத்திய செலவு, இன்றைக்கி ஒன்று மத்திய செலவு 77 வயசாச்சு போட்டி போடுறாரு. மத்திய செலவில் ஒருத்தர் இந்த அடுத்த தலைப்பில் போட்டி போடுறாரு. ஸோ 77 வயசு போட்டி போடும்பொழுது எனக்கு 62 வயசு 61 வயசு தானே ஆகுது. நான் ஏன் போட்டி போடக்கூடாது? எனக்கு திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது,
இந்த சமுதாயத்தை காவந்து பண்ணும், இந்த சமயத்தை காவந்து பண்ண அந்த நோக்கம் இருக்குது. ஏன் நான் போட்டி போடக்கூடாது? என்ன தப்பு? ஒரு தேசியத்தில் நின்றுட்டு ஒரு மத்திய செயலர் இருக்குது, எனக்கு அதில் எந்த ஒரு அவமானமும் இல்லை, எந்த ஒரு வெக்கமும் கிடையாது.